அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அவருக்கு எவ்வளவு வயசாகுது, அவர் எப்போ பிறந்தாரு, எந்த வருஷம் பிறந்தாருன்னு கொஞ்சம் தெரியணுமே. டே தம்பியா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. நீ முன்னால பிறந்திருப்பியா, என்ன முன்னால பிறந்திருப்பா? இதெல்லாம் டவுட்டுன்னு கேட்குறியாடா, எல்லாம் வெக்கமா இல்ல? டேய், உண்மையை தெரிஞ்சுதான் கேட்குறேன், சொல்லலாம். ஆமாங்க. அவர் வந்து 12ஆம் தேதி மே மாசம் 1954 பிறந்தாரு. 1954 பிறந்தாரு. ஆமா, அவருக்கு இன்னைக்கு இந்த ஏற்படி கணக்கு வந்து 71 வயசு ஆகுது. 71 வயசு ஆகுது. ஆமா, எடப்பாடி பழனிசாமி 71 வயசு ஆகுது. சரி. அப்போ அமமுக இருக்குதுல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன், அவருக்கு எவ்வளவு வயசு ஆகும், அவர் எப்போ பிறந்தாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, அதுவும் நமக்கு தெரியணும்ல. ஆமா, நம்ம மக்களுக்கு சொல்லல. கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது கடைசியா, அதுக்காக தான். ஓ சரி, அதனாலதான் நீங்க கேக்குறீங்க. ஆமா. சரி சரி. எப்போ பிறந்திருப்பாரு? அவர் வந்து 13ஆம் தேதி டிசம்பர் மாசம் 1963 பிறகு. 1963 பிறந்திருக்காரு. ஆமா. ஆஹா. ஆனா தொடக்க காலத்துல அப்போ ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம் எவ்வளவு வரும்? கண்டிப்பா. டிடிவிக்கு வந்து இன்னைக்கு இந்த இயர் பிரகாரம் 62 வயசு ஆகுது. 62 வயசு. ஆமா. சரி. ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் வந்து 9. எடப்பாடி பழனிசாமி வயசு வந்து 71 சொல்றேன். 71 முன்னாடி சொன்னீங்க இல்லையா? ஆமா. சரி. அதனால வயசு வித்தியாசம் எவ்வளவு ஆகுது? 9 வயசு வித்தியாசம். 9 வயசு வித்தியாசம். ஒரு 6 வயசு, 4 வயசு, 1 வயசுனா அண்ணன் தம்பின்னு கூட எல்லாரும் கூட்டுக்குவாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு தொடக்க காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனை எப்படி கூப்பிட்டுருக்காரு நம்ம மக்கள் போட்டு காமிச்சிருவோமா? மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் டிடி தினகரன் அவர்களை வெற்றி பெற செய்து அம்மாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஏற்கனவே கழகத்திலே பொருளாளராக இருந்து பணியாற்றியவர், நாடாளுமன்றத்தில் பணியாற்றியவர். ஆகவே கட்சியிலும் அதிகாரத்திலும் எப்படி செய்ய வேண்டும், மக்களுக்கு எந்த வகையிலே சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றார். புரட்சி தலைவி அம்மாவில் இன்றைய தினம் இடத்திலே இல்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்காக மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் கழகத்தின் சார்பாக இங்கே போட்டியிடுகின்றார்கள். பாத்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சொல்லி பேசுகிறாரு. டிடிவி தினகரன் அண்ணனை கூப்பிடுறாரு. 9 வயசு சின்னவட. அப்போ கட்சிக்காக, அந்த பதவிக்காக தொடக்க காலத்துல எப்படியெல்லாம் இவங்க வந்து காலை பிடிச்சி இன்னைக்கு ஓபிஎஸ் நம்பி ஜெயலலிதா அம்மா 2 முறை முதல்வர் பதவியே கொடுத்துட்டு போனாங்க ஜெயிலுக்கு. மறுபடியும் வரும்போது திரும்ப போய் ஜெயலலிதா காலையிலே வச்சார் ஓபிஎஸ். அது மாதிரி கொடுத்துருவாரு நம்பி சசிகலா அம்மாவும் டிடிவி தினகரனும் எடப்பாடியை தேர்வு பண்ணாங்க. அவ்வளோ பொருத்தமான அடிமையில எந்த அடிமை பொருத்தமா மீண்டும் நம்ம கிட்ட பதவி திருப்பி தருவாரு. அன்னைக்கு ஜெயலலிதா தேர்வு பண்ணாங்களா ஓபிஎஸ், அந்த மாதிரி நம்பி இவங்க எடப்பாடி கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா அடிமையும் ஒரே மாதிரி கிடையாது, கால வர அடிமையும் இருக்கு அப்படிங்கறத அதிமுக இருப்பாங்க. ஆமா, துரோகம் ஊரா சுத்துதுன்னு தினகரன் சொன்னார் பாத்தீங்களா. சோ அதேதான், துரோகம் செய்யற அடிமைகளும் இருக்காங்க அப்படிங்கறத அவரு ஆணித்தரமா நிரூபிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில வேணும்னாலும் நீங்க இருந்துக்கலாம், யாரு இருக்கலாம். ஆமா, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா வெளியே போனவங்க, இப்போ வெளியே போயிருக்க செங்கோட்டையன் முதற்கொண்டு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூட்டணியில சேர்ந்துக்கலாம், வாக்களிக்கலாம். ஆனா அதிமுகவுல வந்து நீ எதையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவா இருக்காரு. காலம் வாழ்னாலும் காலம் மட்டும் வரமாட்டோம், கழுத்தையும் முடிப்போம் அப்படின்றத எடப்பாடியை வந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஆமா. அப்ப இன்னைக்கு மறுபடியும் இவர் எந்த சசிகலாவால் தினகரனால் தூக்கி விடப்பட்டாரோ, முதல்வர் வரைக்கும் இவரெல்லாம் முதல்வர் நினைச்சு பார்க்க முடியாது, முதல்வர் வரைக்கும் ஆனாரு. ஆனா அவங்களையே இன்னைக்கு உள்ள இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு, கட்சிக்குள்ள இணைச்சு அதிமுக ஒன்றுபடுத்த மாட்டேங்கிறாரு. செங்கோட்டையன் இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ் இணைச்சிக்க மாட்டாரு, டிடிவி தினகரன் இணைச்சிக்க மாட்டாரு, சசிகலாவை இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் வந்து இன்னைக்கு அடுத்த முதல்வர் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் அடுத்து. இப்ப இந்த முறை மட்டும்தான் ரெட்டையில இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து வந்து தாமரைக்கு கீழே இவங்க வாக்கு கேட்கறதுக்கான வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிட்டு ஜோலி, கச்ச பண்ணிட்டீங்க காலி.
இலைய போட்டீங்க கிள்ளி மொத்தமா வச்சிட்டீங்க கொல்லி எவ்வளவு பெரிய கட்சி ரெட்டல வித்துட்டீங்க அடிமாட்டு ரேட்டுல உங்களுக்கு இனிமே ஓட்டுல வேலையே கிடையாது தமிழ்நாட்டுல பட்டது பத்தலையா போன வாட்டி அதே தோல்விதான் இந்த வாட்டி கழுத்த அறுக்க போறாங்க குளிப்பாட்டி எட பாடி அனுப்ப போறாங்க பொட்டிய கட்டி நல்லதா போச்சு இது திமுகவுக்கு ஸ்ட்ராங்கா யாரும் இல்ல ஆப்போசிட்டுக்கு இது ஈஸியா போயிட்டு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கூட்டணி போட்டதுக்கு அடிமைக்கு கிடையாது சுதந்திரம் டெல்லியில போட்டுட்டாங்க மந்திரம் அடிமைக்கு கிடையாது சுதந்திரம் டெல்லியில போட்டுட்டாங்க மந்திரம் அடுத்த தேர்தல் அதான் தாமரை ரெட்டையில விழுகுதான் அழகா போட்டு வர பாராளுமன்ற தேர்தல்ல நிச்சயமா ரெட்டையெல்லாம் கீழேயும் தாமரை மேலேயும் மலர போகுது. அதுக்கப்புறம் அதிமுகன்றது காணாம போகுது. அதுக்கான வழியை எடப்பாடி துரோகத்தின் மூலயமா நிரூபிச்சிட்டாரு. இதுதான் ஆமா. நம்ம ஏங்க சொல்றோம் நமக்கு எதுவா வேலை அப்படின்னு சொல்லி ஆமா டிடிவி தினகரன் வந்து எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிக்கிறாரு தினகரன். ஆனா அவர் அதிமுக ஆதரிக்க மாட்டாரு. ஆமா ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிக்கிறாரு ஆனா எடப்பாடி இவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றது தெரியல. யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இப்ப இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பிஜேபி நிக்கிற பகுதிக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்களா இல்ல அதிமுக நிக்கிற இடத்துல ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட்டாங்க. ஆமா எடப்பாடி ஏத்துக்க மாட்டாங்க. இது எப்படிங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கடுகளவாத அதிமுக யார் பின்னாடி போவான்? கட்சி வச்சுக்கிற எடப்பாடி பின்னாடி போவானா? நான் தான் உண்மையான அமமுக அம்மா பேர்லயே நான் கட்சி வச்சுக்கிறேன் தினகரன் பின்னாடி போவானா? தர்மயுத்தம் நடத்தின ஓபிஎஸ் பின்னாடி போவானா? அம்மாவின் இணைபிரியா தொழிலாக இருந்த சசிகலா பின்னாடி போவானா? அதிமுக தொண்டனை பியாயா அல்லாட விடுறீங்க. அது மட்டும் இல்ல அண்ணாவையே கொச்சப்படுத்தின பிஜேபி கூட முருகன் மாநாட்டுல அண்ணாவை கொச்சப்படுத்தி வீடியோ போட்டானுங்க. பந்தல்ல திராவிடத்தை கொச்சைப்படுத்தி போட்டாங்க. அண்ணா திராவிடம் ரெண்டுமே கட்சி பேர் இருக்குது. அண்ணா திராவிடம் அண்ணாவை பத்தி இழிவுபடுத்தி போட்ட போதும் பேசல. பெரியாரை பத்தி இழிவுபடுத்தி வீடியோ போட்ட போது இவங்க எதிர்த்து கேள்வி கேட்கல. திராவிடத்தை பத்தி இழிவுபடுத்தி பேசுறது போது வீடியோ போட்ட போது இவங்க என்னன்னு கேள்வி கேட்கல. அந்த முருகன் மாநாட்டுல அப்படி ஒரு கேவலமான நிலையில இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. அங்க திராவிடம் வராதுல்ல. எட்டிக்காயா கஷ்டம் அமித்ஷாவுக்கு. அதனால அமித்ஷா முன்னேற்ற கழகம் அமித்ஷா மட்டும் இல்லைங்க அண்ணாமலைக்கே அதுதானே. அண்ணாமலைக்கே ஆமா. அப்படின்னும் போது இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையே மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பழனி ஆண்டவருடைய கோயிலில் வர பணத்தெல்லாம் எடுத்து போய் கல்வி நிறுவனத்துக்கு பயன்படுத்துறாங்க. எடப்பாடி கேட்டார்ல பாஜக பொருள் தானே அது. ஆன்மீகத்தினால வரக்கூடிய பணத்தை வச்சு ஆன்மீகத்தை தான் கொஞ்சம் மேலும் மேலும் எத்தனை காம்பவுண்ட் கட்டுங்க ஒரு பழனி ஆண்டு கோயிலுக்கு. அப்புறம் மீதி அவர் பணத்தை எடுத்து கல்விக்கு தான் சொல்ல முடியும். ஏன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரே வந்து எடப்பாடி அதே பழனி ஆண்டு கோயிலுக்கு ஒரு இவருடைய கல்வெட்டத்துக்கு போடுறாங்க எல்லாரும் மீம்ஸ் கிரியேட்டரு. இவரே கொடுத்துருக்காரு அந்த பணத்தை எடுத்து கல்லூரிக்கு பழையாண்டூர் கல்லூரிக்கு இவரே கொடுத்துருக்காரு. பழையாண்டூர் கோயிலில் வர நிதியை எடுத்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவரே கொடுத்துருக்காரு. இது கூட தெரியாம மக்கட்ட மாதிரி இவர் பேசி மாட்டேங்கிறார் எடப்பாடி. கோயிலில் வர நிதியை கோயிலுக்கே தான் பயன்படுத்தணும். எத்தனை கோயிலில் கட்டுங்க? எத்தனை கோயில் காம்பவுண்டு? ஒரு கோயில் காம்பவுண்டுக்கு எத்தனை காம்பவுண்ட் போடுங்க ஒரு கோயிலுக்கு? அதில் மீதி அவர் பணம் ரோடாக வரும், கல்வி சாலைகளாக வரும். அப்படித்தானே ஒரு நாடு அப்படித்தானே வளர்ச்சி அடைய முடியும். வெறும் கோயிலே கோயிலே எத்தனை கோயில் பாப்பா மட்டும்தான் அது அவனுக்கான வாழ்வாதாரத்தை இவங்க நிலைப்படுத்துறாங்க. மக்களுக்கானது இல்லை, பார்ப்பனருக்கான வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துறதுக்காக இவங்க அந்த பார்ப்பாளர் மட்டும்தான் அந்த நாட்டில் பூர்வக்குடி அவங்க தான் வாழுறது பார்ப்பாளர் அஜெண்டா. அதுக்கு தொட போறாரு இப்போ எடப்பாடி. அப்போ அவளை மாറ്റാரா? அப்புறம் அண்ணாதிமுக எங்க இருக்கு தனியா? ஆனால் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் இளைய முயற்சி ஆதரிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.